ஹாய். இப்போ ரீசெண்டா தமிழ்நாட்டுல எலக்ட்ரிசிட்டியோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது கட்டண விலை வந்து உயர்வாயிருக்கு. ஸோ இந்த விஷயம் நம்ம நியூஸ்ல எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல அத பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டிய பொதுவா ஒரு வீட்ல நம்ம வந்து எப்படி கம்மி பண்ணலாம்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 400, 300 யூனிட்ஸ் வந்து யூஸ் பண்றோம்னா, அத எப்படி நம்ம வந்து குறைக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த கால்குலேஷன்லாம் எப்படி நடக்குது? அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து எப்படி கம்மி பண்ணலான்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த கால்குலேஷன் பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல சேர்த்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வந்து போக கொஞ்சம் பெரிய இன்ஃபர்மேஷனா வரும். அதாவது தெரிஞ்சதுல இருந்து கொஞ்சம் புதுசா நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஆர்டர்ல வந்து இருக்கும். அப்படிதான் இதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன். அதாவது இப்போ நம்ம வீட்டில் வந்து மந்த்லி பில் பே பண்றோம் அப்படின்னா இத்தனை யூனிட்ஸ் ஓடி இருக்கு. ஸோ அப்போ இத்தனை யூனிட்ஸ் ஓடி இருக்குன்னா இதுக்கு இந்த பிரைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ ஒரு யூனிட்டுக்கு இந்த பிரைஸ். ஸோ இத்தனை யூனிட் ஓடி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த பிரைஸ் வந்து பில்லா ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ அப்போ இந்த யூனிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, யூனிட் அப்படின்றது வந்து 1000 வாட். அதாவது இப்போ நம்ம வாட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பல்பு. இப்போ நம்ம வந்து பல்பில் வாங்கும்போது இத்தனை வாட்டு 60 வாட்டு 100 வாட்டு இந்த மாதிரி வாட்ஸ் கணக்கில் வந்து பல்பை வாங்குவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 100 வாட் பல்ப் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த 100 வாட் பல்பை 1 ஹவரா நீங்க எரிய வச்சீங்க, அதாவது ஆன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி எரிஞ்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 100 வாட் கரண்ட் வந்து அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். அதுவே அந்த பல்ப் வந்து 10 மணி நேரம் எரிஞ்சுது அப்படின்னா 1000 வாட் கரண்ட் வந்து அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒரு யூனிட் கரண்ட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல செலவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் யூனிட் கால்குலேஷன் நடக்கும். அப்படி இருக்கும்போது இந்த யூனிட்ஸை எப்படி நம்மளால கம்மி பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வே இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இது ஒரு 5 மெத்தட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றது தான். இது ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குண்டு பல்ப் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு எல்இடி பல்ப்ஸ் வந்து வாங்கிருங்க. அதாவது இப்போலாம் குண்டு பல்ப் வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தும் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டு எல்இடி பல்ப்ஸ்க்கு மாறிடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ குண்டு பல்பு 60 to 100 வாட்ஸ் வந்து கரண்ட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா எல்இடி பல்ப் வந்து 6 to 10 வாட்ஸ் கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணும். இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான், நீங்கள் கிராஸ் செக் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குண்டு பல்பை விட்டுட்டு எல்இடி பல்புக்கு மாறணும்னா 90% அந்த பல்பில் செலவாகிற கரண்ட்டை நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லைட் வந்து ஃப்ளோரசன்ட் டியூப்லைட் எடுத்துட்டு எல்இடி டியூப்லைட்ஸ் இப்போ ரீசெண்டாக எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. பட் இன்னமும் நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த ஃப்ளோரசன்ட் டியூப்லைட் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்கள் வந்து எல்இடி டியூப்லைட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஃப்ளோரசன்ட் டியூப்லைட், அதாவது பழைய டியூப்லைட் வந்து 36 வாட் கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா எல்இடி வந்து 18 வாட் தான் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இது மூலியமா நமக்கு வந்து 50% அந்த டியூப்லைட்டில் நடக்கிற செலவு, அதாவது கரண்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்போ தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதிகமாக யூஸ் ஆகுறது வந்து, அதுவும் சம்மர் டைமில் ரொம்பவே யூஸ் ஆகுறது வந்து ஃபேன். ஸோ இந்த ஃபேன் வந்து நார்மல் ஃபேனை விட பிஎல்டிசி, ஸோ இந்த வகையான ஃபேன்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இப்போ நார்மல் ஃபேனில் 80 to 100 வாட் கரண்ட் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா இது வந்து 28 வாட் கரண்ட்டை தான் வந்து ஜென்ரேட் பண்ணும். பட் இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ நார்மல் ஃபேன் 1000, 1500, 2000னா இது வந்து 2500, 3000, 3500ன்னு உங்களுக்கு இந்த ஃபேனோட ப்ரைஸ் வந்து நார்மலை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் நம்ம லைஃப் டைம் ரெகுலர் யூஸ் அப்படிங்கும்போது கரண்ட் பில்லாம் நமக்கு கம்மியாகும் போது உங்களுக்கு இது வந்து டேலி ஆகி பெனிஃபிட்ஸ் தான் அந்த இடத்துல வந்து நிற்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ஃபேன் 120 யூனிட் வந்து செலவாகுது அப்படின்னா அந்த இடத்துல பிஎல்டிசி ஃபேன் வந்து 40 யூனிட்ஸ் தான் வந்து அந்த இடத்துல செலவாகும். அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. இந்த டைம் இந்த ஜென்ரேஷன் வந்து மோஸ்ட்டாக நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், நிறைய வீட்டில் நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னா இப்போ டிவி வந்து நம்ம ஆன் பண்ணியிருப்போம், அது வந்து ரன் பண்ணிவிட்டு, அதாவது டிவி ஓடினதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் போயிருப்போம். சரி, இது டிவியில் கூட நம்ம வந்து தூங்குற டைம் மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லேப்டாப் சார்ஜராக இருக்கட்டும், இல்லைனா வந்து மொபைல் சார்ஜராக இருக்கட்டும், ஸோ அதெல்லாமே ப்ளக் ஆகி ஸ்விட்ச் வந்து ஆன்லேயே இருக்கும் சில டைம் வந்து. ஸோ அந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே நீங்கள் கட் பண்ணுங்க. இதில் வந்து இன்னும் உங்களுக்கு அந்தளவுக்கு எலக்ட்ரிசிட்டி கம்மியாகிற போகுது அப்படின்னா இதில் வந்து ஆகுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிவியே வந்து 50 வாட் கரண்ட்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா
அதை வந்து நீங்கள் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வாட் கரண்ட் வந்து ஸ்விட்ச் மூலியமாக, அதாவது அந்த வயர் மூலியமாக உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது 1 மந்த்தில் 1.5 யூனிட் வந்து உங்களுக்கு செலவாகுது. இது எந்த லெவலில் பெருசாக தாக்க கொடுத்துற போகுது. ஏன்னா 1.5 யூனிட்ன்றது சின்ன லெவல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம டிவி மட்டும் இல்லைல்ல, நம்ம வந்து மொபைல் சார்ஜராக இருக்கட்டும், லேப்டாப் சார்ஜராக இருக்கட்டும், இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஆன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த இது வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது சின்ன ஒரு ப்ராசஸ்லேருந்து பெரிய லெவலில் நமக்கு வந்து கரண்ட்டு வேஸ்ட்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு மந்த்தில் 20லேருந்து 30 யூனிட் வரைக்கும் கரண்ட்டை நம்மளால் மிச்சப்படுத்த முடியும். அண்ட் 5th பாயிண்ட் வந்து மோஸ்ட்டாக அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதை நம்ம நிறுத்தவே முடியாது. ஃப்ரிட்ஜ் 24 ஹவர்ஸும் அது வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும். பட் அப்படி ரன் ஆகிற ஃப்ரிட்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸர் மோட்டார்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்து 12 to 14 ஹவர்ஸ் மட்டும்தான் அது ரன் ஆகும். அதில் தான் கரண்ட் வந்து அதிகமாக போகும். ஏன்னா அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற கூலிங் வந்து குறைஞ்சதுனா தான் அது வந்து ரன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு பாதி நாள் தான் வந்து அது ரன் ஆகிற மாதிரியான ஒரு கணக்கில் அந்த கம்ப்ரஸர் மோட்டார் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போதும் இதில் வந்து எப்படி உங்களுக்கு கரண்ட் செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பழைய ஃப்ரிட்ஜு இல்லை 5 வருஷத்துக்கு முன்னால் பழைய ஃப்ரிட்ஜு அப்படின்னா ஒரு 5 10 வருஷத்துக்கு முன்னால் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ இருக்கிறத விட இப்போ அப்கிரேஷன்ஸ் நிறையா வந்துட்டே இருக்கு. ஏன்னா இப்போலாம் முன்னாலாம் நமக்கு ஸ்டெபிலைசர் தேவை, இப்போ ஸ்டெபிலைசரே தேவையில்லாத அளவுக்கு ஃப்ரிட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அதை நீங்கள் வந்து ஏஜென்சிலையோ கம்பெனிலையோ நீங்கள் வந்து அதை கேட்டு தெரிஞ்சு அதை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி ஸோ அதை நீங்கள் வாங்கி மாட்டிக்கிறது பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இப்போ வந்து பழசை விட இப்போ புதுசாக 4 டைம் வந்து பவரை கன்சியூம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஃப்ரிட்ஜ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் சொன்னேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிருக்கும் போது 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே வந்து அதாவது எவ்ரி 2 to 3 monthஸில் வந்து கேஸ் கட் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங் லீக் ஆகுதா அப்படின்றதுனா கூலிங் வந்து லீக் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து கம்ப்ரஸர் மோட்டார் வந்து உங்களுக்கு அதிகமாக ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து கரண்ட் அதிகமாக எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ கூலிங் லீக் ஆகுதா அப்படின்னா ஃப்ரீசரில் இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து லீக் ஆகுதா அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் வந்து ஏசியில். இப்போ ஏசி வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது அப்படின்னா ஒரு ஏசி வந்து ஒரு எக்ஸாம்பிள் அது வந்து 1000 வாட்டில் வந்து ரன் ஆகுது. 1 மணி நேரம் நம்ம போட்டோம்னா 1 யூனிட் வந்து கரண்ட் வந்து அது கன்சியூம் பண்ணுது. அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 5 மணி நேரம் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அது 5 யூனிட் கரண்ட்டை வந்து எடுத்துக்கும். அப்படி பார்த்தா ஒரு மாதத்தில் 1500 ரூபா நம்ம இந்த ஏசிக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட். ஏன்னா அதிகமாக அதில் தான் வந்து எடுக்கும். ஸோ அதையும் வந்து இந்த சேம் கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் கூலிங் கம்மியாகிடுச்சு அப்படின்னா கம்ப்ரஸர் மோட்டார் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கரண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஏசியில் ரூமில் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சு, நம்ம செட் பண்ண டெம்பரேச்சர் குறைஞ்சிருச்சுன்னா அது அகைன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப வந்து கரண்ட் எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் இப்போ மோஸ்ட்டாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபேன் போடுறது, இல்லைன்னா வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது, இல்லை டோரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வச்சுருப்போம். ப்ராப்பராக நம்ம ஏசி எந்த ரூமில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ரூம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆகிருக்கா ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி செக் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஏசி அதிகமாக இழுக்கிற கரண்ட்டை வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியும். ஏன்னா மேஜராக வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் வந்து கரண்ட் வந்து நமக்கு அதிகமாக செலவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மளால் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா யூசேஜ் வந்து நம்மளால் கம்மி பண்ண முடியாது. ஒரு கண்டிப்பான முறையில் நம்ம யூசேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ யூசேஜ் வந்து நம்ம குறைக்க முடியாது. பட் இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாமே வந்து கரண்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக வேஸ்ட் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயத்தெல்லாமே நம்ம ப்ராப்பராக செக் பண்ணோம்னா பவரும் நம்ம வந்து கன்சியூம் பண்ணலாம், சேம் திங் ப்ரைஸும் கம்மி பண்ணலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இதுக்கப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குறீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாமே கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அண்ட் தென் ஃப்ரீயாக இருக்கிற டைம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இப்போ இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்றத நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேஷன்லாம் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து உங்களால் எலக்ட்ரிசிட்டியோட யூனிட் வந்து யூசேஜை உங்களால் கம்மி பண்ண முடியும். அதாவது இந்த மாதிரியான வேஸ்டேஜஸ் தான் சொல்கிறது வந்து. ஸோ இந்த மாதிரி வேஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்மளால் கம்மி பண்ண முடியும். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எலக்ட்ரிசிட்டி அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் சும்மா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே அனுப்பிவிடுங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக எலக்ட்ரிசிட்டியோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த விஷயம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Until then, bye from Architect Lingesh.